ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் பாக்ஸ் டைப் ஷார்ட்ஸை அளவு ஷார்ட்ஸ் வச்சு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போது அளவு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற ஷார்ட்ஸுடைய அளவில் தான் இந்த கிளாத்தில் ஷார்ட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவை விட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அளவு ஷார்ட்ஸை இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சுக்கலாம். இப்படி ஒரே மாதிரி மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த கால் பகுதி ஒரே மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சதுக்கு பிறகு இப்போ கிளாத் வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த 2 கிளாத்தை ரெட்டையை இப்படி மடிச்சுக்கலாம். மடித்து இப்போ க்ளோஸ் பண்ண சைடு என்ன பார்த்து இருக்குது. கிளாத்துடைய க்ளோஸ் பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்குங்க. இப்படி சென்டரில் நான் வச்சுட்டேன். இந்த முன்பக்க கார்னர் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். மேல் பக்கத்தில் எலாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த துடைப்பகுதியை மட்டும் கரெக்டாக கிளாத்தில் வச்சுக்குங்க. வச்சதுக்கு பிறகு கிராஸ் கட்டிங் பண்ணுற இடத்தையும் கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு தொடைப்பகுதியில் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். இது வந்து நம்ம தொடைப்பகுதி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற கிளாத்தை விட 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. எடுத்துருக்கிற கிளாத்துடைய எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சுக்கு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு பிறகு இப்போ இது வந்து பாருங்கள் கிராஸாக இருக்கும். இது எலாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால இது சுருக்கமாக இருக்குது. இப்போ இது எலாஸ்டிக் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி கிராஸாக மேல் பக்கம் நம்ம கட் பண்ண வேண்டாம். சென்டர் பகுதியில் மட்டும் இதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இடுப்பு பகுதியில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.25 இன்ச்சையும் இந்த 1.25 இன்ச்சு அளவையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ கோடு போட்டாச்சு. அளவு ஷார்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணியாச்சு. இனி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து இப்படி ஒரு மடி மடித்து 2வது மடி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கோடை மார்க் பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக இடுப்பு பகுதியில் மேல் பக்கமாக 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி அப்புறம் 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மேலே 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கிராஸ் கட்டிங் பண்ணுற இடத்துல மட்டும் இது வந்து மடித்து ஸ்டிச் பண்ணால் இந்த அளவு நமக்கு வந்துடும். மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவே இப்போ இது வந்து 3/4 இன்ச்சுக்கு கேப் இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை இந்த கார்னர் பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த 3/4 இன்ச்சிலிருந்து இந்த கிராஸ் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இனி இந்த கிராஸை மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போ கட் பண்ணியாச்சு. இடுப்புடைய எலாஸ்டிக் அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்னர் பக்கத்தில் ரெட்டை எலாஸ்டிக் 1/2 இன்ச் எலாஸ்டிக்கை மடித்து வச்சு நம்ம அளவுக்கு எடுத்த ஷார்ட்ஸை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக் எடுத்தால் போதும். இந்த 1/2 இன்ச் வந்து
நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் ஆஃப் இன்ச் வச்சு இந்த கார்னரை ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம். அதனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இனி ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். நம்ம கட் பண்ணினதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 பீஸ் இருக்குது. 2 பீஸை இப்படி ஒவ்வொரு பீஸும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த சென்டர் பக்கத்தில் இந்த மாதிரி வி மாதிரி வரும். ஒரு சைடில் தொடைப்பகுதிக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு எடுத்த அளவே ஆப்போசிட்லேயும் மார்க் பண்ணிக்கிங்க. 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.25 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இது வந்து 2 பக்கம் தொடைப்பகுதியை மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அப்படியே திருப்பி இடுப்பு பகுதியில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே 1.25 இன்ச்சுக்கு ஆப்போசிட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேயும் பண்ணிக்கிறேன். இதையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணினதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சதுக்கு பிறகு இது வந்து உள்பக்கத்தை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். இன்னொரு கிளாத்தையும் திருப்பி இது பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் கிராஸாக கட் பண்ணியிருப்போம். அந்த கிராஸ் 2 கிளாத்துலேயும் கிராஸாக இருக்கிற இடத்த ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரே மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியிலிருந்து இந்த கிராஸ் பகுதி வர்ற அளவு வரைக்கும் 1/4 இன்ச்சுக்கு 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த இடத்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த கிராஸ் வர்ற அளவு வரைக்கும் 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த 2 சைடும் கோடு போட்டிருக்கிற இடத்துல 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த பாக்ஸ் மாதிரி பிரித்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இப்போ உள் பக்கமாக ஒரு கிளாத் இப்படி மடித்து விட்டுட்டு இன்னொரு கிளாத்தை இங்கே தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து வெளிப்பக்கத்தில் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு உள் பக்கத்துலேயும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இன்னொரு பக்கத்துலேயும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இனி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணினதை ஒரு மடி மடித்து 2வது மடி மடித்து இந்த ஓரப்பகுதியில் மார்க் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ஓரப்பகுதியில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2 மடி மடித்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பிறகு கூட நீங்கள் இன்னொரு மடி மடித்து இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 2 கால் பகுதியுமே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைடுலையும் தொடைப்பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல 2 மடி மடித்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. தொடைப்பகுதியில் ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு பாக்ஸ் டைப் மாதிரி பிரித்து வச்சுக்குங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ தொடைப்பகுதியிலிருந்து 1/4 இன்ச்சுக்கு 2 ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டிச்சிங் ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக 1/4 இன்ச்சுக்கு இந்த கார்னர் பகுதி வரைக்கும் 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த கார்னர் பகுதியில்
ஊசியை உள்பக்கமாக நிறுத்தி அப்படியே கிளாத் இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பினதுக்கு பிறகு இங்கிருந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக அடுத்த துடைப்பகுதியுடைய கார்னருக்கு வந்துடலாம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி ஓரத்தில் 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இந்த வி டைப்பை ஸ்டிச் பண்ணிடுறேன். சென்டர் வி பகுதியை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். வெளிப்பக்கமாக திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு பிறகு இந்த இடுப்பு பகுதியில் ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் வச்ச இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சுற்றி வர ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இடுப்புடைய சுற்றளவு முழுவதுமே இந்த மாதிரி 1/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்து சுற்றி வர ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இடுப்புடைய சுற்றளவு முழுக்க 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இந்த எலாஸ்டைய முன்பகுதியில் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் 1/2 இன்ச்சையும் ஒரு கார்னருக்கு மேலே இன்னொரு கார்னர் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சிங் பண்ணி ஜாயிண்ட் வச்சுக்கலாம். எலாஸ்டிக்கை ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே இடுப்பு பகுதியில் 1/4 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வச்சு உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது எந்த அளவுக்கு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். முன்பக்கத்துலேயும் மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவை மார்க் பண்ணியிருக்கேன். எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவே நம்ம எந்த அளவு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எடுத்த அளவை கரெக்டாக வச்சு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற அளவுடைய கிளாத்தும் நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தும் தொடைப்பகுதி ஜாயிண்ட் கரெக்டான அளவாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக தொடைப்பகுதியும் அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம இடுப்பு பகுதியில் கரெக்டாக நம்ம அந்த மார்க் பண்ண அளவு வரைக்கும் உள்ளே மடித்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுடைய எடுத்த சாக்ஸுடைய அளவே நம்ம ஸ்டிச் பண்ண சாக்ஸும் வந்துடும். இப்போ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நம்ம வந்து வெளிப்பக்கத்தில் இந்தளவு மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அளவு இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் வச்சு வச்சுருக்கிற எலாஸ்டிக் எடுத்து இந்த ஜாயிண்ட் சென்டர் ஜாயிண்ட் இடமும் நம்ம எலாஸ்டிக் ஜாயிண்ட் வச்ச இடம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி வட்டமாக இருக்க மாதிரி எலாஸ்டிக் வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு மார்க் பண்ண இடம் வரைக்கும் நான் மடித்தேன்னா இப்போ இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சென்டரில் இப்படி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை உள்பக்கமாக வச்சு மேல் பக்கத்தில் நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் இந்த கிளாத்தை மடிச்சுக்கலாம். மடித்து இப்படி பிடிச்சிட்டு
கிளாத்தை மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மடித்தா இந்த அளவு வருது கிளாத்து. கிளாத்துடைய ஓரத்தை வரைஞ்சி காட்டிடுறேன். இப்போ வெளிப்பக்கமாக பாருங்கள் 2 மார்க் இருக்கும். இது வந்து நம்ம உள்பக்கமாக மடிக்கிற அளவு. இது வந்து நம்ம உள்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுற அளவு. இந்த 2 மார்க்கிங்க்கும் சென்டரில் தான் எலாஸ்டிக் இருக்கணும். இப்படி சென்டரில் எலாஸ்டிக் வச்சு இந்த மார்க்கிங்க்கு நேராகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் முழுவதுமே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக்கை உள்பக்கமாக இப்படி இழுத்துக்குங்க. இழுத்திங்கன்னா எலாஸ்டிக் வெளியே ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வரும். எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக் இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கடைசி பக்கத்தில் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கிளாத் வந்து அதிகமாக இருக்கும், எலாஸ்டிக் கம்மியாக இருக்கும். அப்போ இப்படி எலாஸ்டிக் இழுத்து பிடிச்சிக்குங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக எலாஸ்டிக்கும் கிளாத்தோட அளவுக்கு வந்துடும். இதுக்கு பிறகு நம்ம மார்க் பண்ண இடத்துலையே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு ஒரு 2-3 ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கு பிறகு இப்படி வெளிப்பக்கமாக திருப்பி எலாஸ்டிக் இடுப்பில் ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு 2-3 தடவை இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் சுற்றி வர ஃபிரில் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ பாக்ஸ் டைப் அளவு பாக்ஸ் டைப் ஷார்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸ் வேணுமோ அந்த அளவை விட ஒரு 2 இன்ச் அதிகமான அளவு துணி இருந்தால் போதும். இந்த வீடியோவில் அளவு ஷார்ட்ஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் டைப் ஷார்ட்ஸ் ஸ்டிச்சிங் ரெடி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.